Guys, in this video, Saregama Carvaan அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் லான்ச் பண்ணிக்கிறாங்க கரோக்கியோட. இந்த கரோக்கியை வச்சு எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், 10000 ரூபாய்க்கு இந்த சவுண்ட் பார் வர்த்தா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கறோம். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட் பாரோட அன்பாக்ஸ் பார்க்கலாம். கைஸ், இந்த சவுண்ட் பாரோட பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஆக்டர்ஸ், அதாவது ஹிந்தி ஆக்டர்ஸோட நிறைய பேர்த்தோட போட்டோ இங்க போட்டிருக்காங்க. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். இந்த பாக்ஸை பிரிச்சோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல ஒரு சில ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ரிமோட்டுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு கவர்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கவர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் இந்த சவுண்ட் பாரை நீங்க டேபிள்ல வைக்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா வால்ல மவுண்ட் பண்றதுக்கு வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மெயினான பாக்ஸ்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் பாக்ஸ்குள்ள 2 கரோக்கி மைக் கொடுத்துருக்காங்க, செம லுக்ல கொடுத்துருக்காங்க. இந்த 2 மைக்குக்கும் 4 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்பில்டா கொடுத்துருந்தா அப்படியே நம்ம இன்பில்டா சார்ஜ் பண்ற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது நமக்கு செல் மாதிரி கொடுத்துருக்காங்க, தனியாக ரிமூவ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மைக் பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மைக் பார்த்தீங்கன்னா ஒயர்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி சவுண்ட் பாருக்கு வரலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக இருக்கு. ஸோ லுக்கும் செமையா இருக்கு, ஒயர்லெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை பவர் ஆன் பண்றதுக்கு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பேக்கிங்ல கொடுத்துருக்காங்க. சரிகமா கார்வான் இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிசைன் வரல ரெட்ரோ டைப் ஃபீல்ல தான் கொடுப்பாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா சைடில் உடன் டைப்ல ரெட்ரோ ஃபீல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல மேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்ல டாப்ல முடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மெட்டல் மெஷ் வச்சிருக்காங்க. அதனால உள்ள இருக்கிற அந்த 4 ஸ்பீக்கரும் பாத்தீங்கன்னா நமக்கு வெளிய இருந்து தெரியுது. சென்டர்ல சரிகமா கார்வான் அவங்களோட பிராண்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஸ்பீக்கர் ஸ்டேபிளா இருக்க கீழே 2 சைடுலயும் லப்பர் வச்சிருக்காங்க. அப்படி நீங்க கீழே வைக்கலினாலும் இந்த வால் மவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க செவுத்துல மாட்டிக்கலாம். அதுக்கும் தனியா சவுண்ட் பார்ல ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் பார்ல போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, சப்வூஃபர் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் HDMI கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்றதுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆடியோ கேபிள் கனெக்ட் பண்றது போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் லாங்கா ஒரு கேபிள் சுருட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த சவுண்ட் பார்லயே பாத்தீங்கன்னா செப்பரேட்டா எல்லாத்துக்கும் பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்தாலே நமக்கு எதுவுமே குழம்பாது. இதில் நீங்க எந்த பட்டனை பிரஸ் பண்றீங்களோ அது எந்த பட்டன் பிரஸ் பண்றீங்கன்னு அந்த ஸ்பீக்கர் மூலியமா உங்களுக்கு சொல்லிடும். அது மூலியமா நீங்க எந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்பீக்கர்னு பார்க்கையில 4 ஹைஃபையான ஃபுல் ரேஞ்ச் இருக்கக்கூடிய டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே 2.5 இன்ச்ல ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்னு வரையில ஸ்கொயர் டைப்ல ஃபுல்லா பிளாஸ்டிக்ல உள்ள இருக்கிற ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்ல ஹைஃபை ஃபுல் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஏர் வென்ட்டுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 120 வாட்ஸ் ஆடியோ அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்றதுக்கு ரிமோட்லயே மைக்குன்னு தனியா செப்பரேட்டா பட்டன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இன்னும் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சுமாரா தான் பாடுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்க்ரீஸ் மியூசிக், அதாவது மியூசிக் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஹைப்பா இருக்கிறதுக்காக அதுக்கும் தனியாக ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. அது இருக்குன்னா வாய்ஸ் ஹைப் ஆயிரும், மியூசிக் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் அதிகமாக இருக்கணும், வாய்ஸும் அதிகமாக இருக்கணும், பேலன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த சவுண்ட் பார்ல பார்த்தீங்கன்னா இன்பில்டா 1000 ஹிந்தி சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பாலும் நமக்கு தமிழ் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும், பட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஹிந்தி பேசுகிறவங்க, ஹிந்தி தெரிஞ்சிருக்கீங்களா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஹிந்தி சாங்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் பழைய சாங்ஸ் தான் இருக்கும், புது சாங்ஸ்லாம் இருக்காது. அதுக்காக தான் முன்னாடி அந்த பாக்ஸில் நிறையா பழைய ஆக்டர்ஸோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. இப்போ புரியுது அதுக்குன்னு. ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் ப்ளூடூத் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த 1000 சாங்கும் அந்த ஆப் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கேபிள் சூட்டிச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா நீங்கள் FM ஆண்டனாவாக இந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் FM யூஸ் பண்ணுவீங்க போல்ல ஓட் பண்ணுங்க. ஓட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும் என்னன்னா எப்படி FM யூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ அதுக்காகவே எப்படி டியூன் பண்றதுன்னு அந்த சவுண்ட் பார்லயே பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரிமோட்னு வரையில எல்லாத்துக்கும் செப்பரேட்டா பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த சரிகமா அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்பில்டா இருக்கிற 1000 சாங்கும் பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில பட்டன்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, பேஸ் மியூட் பண்ணுறதுக்கு, ட்ரிபிளையும் மியூட் பண்ணுறதுக்கு, இல்லை ரெண்டுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், மூவிஸ், நியூஸ், 3D. ஸோ நீங்கள் எந்த டைமென்ஷனில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா லவுடோலி டெக் சேனல், அதுக்கப்புறம் ஒரு ஹிந்தி சேனல், அந்த சேனலில் என்ன ரிவ்யூ சொன்னாங்களோ அதை நான் அப்படியே தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவுடோலி டெக் சுகுமாரன் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வந்துருங்க.
lights so bright, it's hard to breathe, but that's alright. Hush. 1 2 3 3 2 1 எங்கள் இசைக்குழுவின் சார்பில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சியை தொடங்குவோமா? உயிரே உயிரே அப்படி அப்படியாச்சு ஓடி விடு, ஐயோ வருதே உதவி வருதே. எப்படி போறாங்க பொம்பளை பிள்ளைங்களை இடிக்கிறதுக்குள்ளே வருவாங்க போல. இப்போ ஒரு வெறித்தனமான ட்ரை எடுக்க போகிறோம். ஒரு 20 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதாக்கும் அம்சான் தெரியாம பண்ணிட்டான். என்ன தெரியாம பண்ணிட்டான்? நான் வெள்ள மல்ல கப்பட்டு நிக்க வச்சா இப்படி விளாண்டுக்க நீ என்ன ஆப்பா? நீ திங்க ஒவ்வொரு சோறு என்ற வேர்வேடா, நான் திங்க டிபாப்பா, அதுவும் என் காஸ்தான்ப்பா. நீ வாய மூடுடா. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். ஃபர்ஸ்ட் விஷயம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்களே கேட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வித்தவுட் பேஸு கேட்கவே முடியல. அந்த வித் பேஸ் அப்படின்னு வரும்போது தான் அப்படி சொர்க்கத்தில் சவுண்டு கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குறையா தோணுது. ஒரு 10% மட்டும் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தது அப்படின்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமான ஹாலுக்கு வந்து போதுமான அளவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டியூன் பண்ணியிருக்கிறது ரியலாகவே ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. அதை கேட்கும் போது அந்த ஃபீல் வந்து மற்ற சவுண்ட் பாரை கம்பேர் பண்ணும்போது அந்த டியூன் பண்ண ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அதிகமாக இருக்க சாங்ஸ்லாம் கேட்கும்போது அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பிரைஸ் அப்படின்னு வரும்போது இப்போ லான்ச் பிரைஸா 9,990 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபா கிட்டக்க வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ் ஃபைனலி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. என்னுடைய ஆர்டர் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதில் கம்மியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ண பண்ணிடலாம் பண்ணிடுங்க. See you next video. டாட்டா, பை பை.